மணிரத்னம் படத்தை ஏன் மறுத்த பூஜா விளக்கம். மணிரத்னம் தன்னோட படத்துல நடிக்க பூஜா ஹெக்டே அணுகுனதும், இந்தியில மொஹஞ்சதாரோ படத்துல நடிக்கிறதுனால மணிரத்னம் படத்துல நடிக்க பூஜா ஹெக்டே மறுத்ததும் தெரிஞ்சது. மணிரத்னம் படத்தை பூஜா ஹெக்டே மறுத்தது திரையுலகில் ஆச்சரிய அலைகளை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பூஜா ஹெக்டே விளக்கம் அளிச்சிருக்காங்க. பூஜா ஹெக்டேயோட மேனேஜரை மணிரத்னத்தோட அசோசியேட் தொடர்பு கொண்டு இருக்காரு. அதை அடுத்து சென்னை வந்து மணிரத்னத்தை பூஜா ஹெக்டே சந்திச்சிருக்காங்க. அப்போ கதை பத்தியும் கதாபாத்திரம் பத்தியும் விளக்கி இருக்காரு மணிரத்னம். அவர் கதை சொன்ன விதமும் சினிமாவை அணுகும் விதமும் தன்னை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கும் பூஜா ஹெக்டே. மொஹஞ்சதாரோ படத்துக்கு 6 மாசம் கால் ஷீட் ஏற்கனவே தந்ததுனால மணிரத்னம் படத்துல நடிக்கும் நல்ல வாய்ப்பு தவறி போனதா சொல்லியிருக்காங்க. மொஹஞ்சதாரோ படத்துக்கு ஏற்கனவே கால் ஷீட் தராமல் இருந்திருந்தா மணிரத்னம் படத்துல நடிக்கும் வாய்ப்பை இழக்க வேண்டி வந்திருக்காதுன்னு அவங்க தெரிஞ்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவா மம்முட்டியோட மகன் துல்கர் சல்மான் நடிப்பார்னு தெரியுது.